வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்ல சுகம். நல்லா இருக்கீங்களா? ஆமா. சூப்பர் மாடு. சந்தையில நல்ல நம்ம மேலப்பாளையம் சந்தையில அருமையான பெரிய மாடு நீங்க தான் வாங்கி. சரி. இருக்கே பெரிய மாடு தானா? சரி இதான். இதான். கண்ணு என்ன கண்ணுங்கயா? காலக்கண்ணு. காலக்கண்ணு. மாடு எத்தனை பேரா மாடா இருக்கும்? இது வயோஜனாவ 3ஆம் பேரணி எனக்கு அபிப்பிராயத்துல 2ஆம் பேர் 4 பல்லு தான். 4 பல்லு தான். 4 பல்லு தான் ஆகுது. 4 பல்லு தான். அப்ப 2000 மாடா தான் இருக்கும். ஆமா. எவ்வளவு கறவை சொல்லிருக்காவ? கறவை அவிய சொன்னது என்னட்ட சொன்னது 9 லிட்டர் பால் சொன்னாங்க ஒரு நேரம். 9 லிட்டர் ஒரு நேரம். ஆமா. உங்க கணிப்பு எவ்வளவு இருக்கும்? எனக்கு கணிப்பு ஒரு 7.5 லிட்டர் காணும். 7 லிட்டர் காணும். ஒரு நாளைக்கு 15 லிட்டர் பால் கண்டிப்பா இருக்கும். சரி, எப்படி சொன்னாவ வேலை? அது 75,000 கேட்டாவ. 75,000 ரூபாய்க்கு கேட்டாவளோ? ஆமா. சரி, நீங்க எவ்வளவு ஃபைனலா முடிச்சு வாங்கி? 63,000 ரூபாய் முடிச்சேன். 63 பெரிய அமௌண்ட் தான். ஆமா. 63 அந்த மாடு காணுமா? காணாது என்ன இல்லாத என்ன பண்ணு? இல்ல பால் வேணும். இல்ல பால் வேணும், வீட்டுக்கு பால் வேணும், அதனால வாங்கிருக்கேன். அப்படிதானே? ஆனா மாடு குணம்னாடி இருக்கு. எல்லாம் மாடின்னு எவ்வளவு நாள் இருக்கும்? என்ன இருக்குதுன்னு இல்லை நம்ம வளர்க்கறத பொறுத்து இருக்கு. இல்ல மாடு இப்ப மீன் எத்தனை நாள் இருக்கும்? இது அவியனால 1.5 மாசம் ஆகும். 1.5 மாசம் ஆகுது. 1 மாசம் இருக்கும். அப்படிதானே? 1.5 மாசம் இருக்கு. ஆனா மாடு நல்ல தரமான மாடு. அப்படிதானே? நீங்க எந்த ஊர்ல இருந்து வாரிய? நான் உள்ளியோல இருந்து. எத்தனை மாடு வச்சிருக்கீங்க வீட்டுல? வீட்டுல 5 அண்ணா இருக்கு. 5 மாடு வச்சிருக்கீங்க. ஒரு லிட்டர் பால் நம்ம எவ்வளவு? எனக்கு வீட்டுக்கிட்ட இப்ப 50 ரூபாய் கொடுங்க. 50 ரூபாய் கொடுங்க. அப்படிதானே? மாடு லாபம் இருக்கு. அப்படிதானே? லாபம் இருக்கு. வளர்க்கறத பொறுத்து இருக்கு. வளர்க்கறத பொறுத்து லாபம் இருக்கு. இந்த மாடு அங்கே செட் ஆகுமா உங்க ஏரியால? செட் ஆகும். பாப்போம். அதான் எடுத்துருக்கேன் இப்ப மோட்டி. சரி. மோட்டி தான் ஃபர்ஸ்ட் டைம் தான் எடுத்துருக்கீங்க. வீட்டுல இருக்க மாடு எங்க வாங்கினீங்க? வீட்டுல இருக்குது இங்க இருந்து எடுத்தது. இங்க இருந்து எடுத்தது. இங்க சொன்ன கறவை இருக்கா? இங்க ஆந்தீவனம் இந்த கேஸே இருக்குல்ல, அது குச்சி மிச்சாரு இறையும் மற்ற இது பருத்தி கொட்ட புண்ணாக்கு எல்லாமே குடிப்பிய. அங்க இந்த புளியமுத்து கொடுப்போம்னு சொல்லலாம். அது எப்படி? புளியமுத்து கொடுக்கவே கொடுப்போம். ஆனா நமக்கு நம்ம கொடுக்க முடியாது. சரி. நல்லா. சரி, ஓகே, நன்றிங்க. ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்ல சந்தையில நல்ல அருமையான மாடு. கண்ணு மாடு. கண்ணு காலக்கண்ணா கிடாரி கண்ணா? காலக்கண்ணு மாடு. எத்தனை ஆயிரத்து மாடா இருக்கீங்க? 3,000 மாடு. 3,000 மாடு தான். மடி ஜாம் இருக்கேன். கறவை எவ்வளவு இருக்கு மாட்டுல? கறவை 9 லிட்டர் இருக்கும். 9 லிட்டர். 8க்கு கன்ஃபார்மா? சரி, 8 வச்சுக்க. தப்பே வராது. 8 ரேட்டு சொல்லலையே. சரி, எவ்வளவு வேலை சொல்லுதியோ? 50 ரூபா சொல்லி 47 சொல்லிட்டு இருக்க. 42 மாடுக்கு 42. எவ்வளவு தான் ஃபைனலா விடுவிய? 45 விட்டுறலாம். 45 விட்டுறலாம். சரியா விட்டுறா? 45. சரி, மாடு நல்லா அருமையான மாடு. எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் இந்த மாடை? எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் அந்த மாடு? 5 வருஷம் வச்சுக்கலாம். காட்டு மேய்ச்சல் எப்படி இருக்கும்? 5 வருஷம் வச்சுக்கலாம். காட்டு மேய்ச்சல் நல்லா இருக்குமா? காட்டு மேய்ச்சல் மேய்ச்ச மாடு தான். கரசகுளத்து மாடு தான். எட்டி உள்ள மாடு இல்ல. கரசகுளத்து மாடு. ஓகே, சரிங்க. நம்ம எந்த நமக்கு ஊரு செருக்கம்புரிச்சி. உங்க நம்பர் சொல்லுங்க. 88 70 29 74 12. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். சுத்த கருப்பு. அப்படிதானே? ஆமா. சுத்த கருப்பான மாடு. நல்ல பால் கொம்பான மாடு. ஆமா. மாடு எத்தனை ஆயிரத்து மாடா இருக்கீங்க? மாடு ஒரு 3 ஈத்து இருக்கும். 3வது ஈத்தா இருக்கும். சரி, ரைட். எத்தனை மாசம் செனம் சொல்லி வாங்கிருக்கீங்க? ஒரு 7 மாசம் சென இருக்கும். கன்ஃபார்ம் 7 மாசம் சென இருக்கும். எவ்வளவு கரை வரும் இந்த மாடு? கறவை 6 கிட்ட ஒரு நேரத்துக்கு 6 வரும். 6 கண்டிப்பா வருமா? வரும். 5 தப்பு வராது. இல்ல 6 வரும். 6 கண்டிப்பா வரும். உங்க கணிப்பு. நீங்க மாடுல அனுபவம் ஆளு. ஆமா. சரி, எவ்வளவு வேலை சொன்னாவ? விலை 35 ரூபாய் சொன்னா 30 ரூபாய் வாங்கிருக்கு. 30 ரூபாய் வாங்கிருக்கீங்க. விலை கூடுதலா கரெக்டான விலை? நியாயமான விலை. யாரை வச்சு சென பாக்கிய செக் பண்ணி பாக்குறது? சின்னாண்டி ஒரு ஆளுக்கா ஒரு பாப்பான்னு சொல்லி ஆடு விலை எவ்வளவு பைசா கேட்க சென பாக்க? அது 500 ரூபாய். மாடு வாங்கி தான் 500 ரூபாய். மாடை செக் பண்ணா 500 ரூபாய். செக் பண்ணி வாங்கி தந்தது 500 ரூபாய் கொடுத்துடணும். ஆமா. சரி, ஓகே. வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? வீட்டுல ஒரு 5 கிடக்கு. 5 கிடக்கு. அப்படிதானே? மாடு ஒரு லாபம் இருக்கா? லாபம் இல்லையா? லாபம் இருக்கும். எந்த ஊர் போகுது மாடு? திசையில பக்கம் போகுது. மகாதேவன் குளம். சரிங்க. இந்த வாரம் சந்தை எப்படி இருக்கு? என்ன அது? அந்த கொஞ்சம் சௌரியம் தான். சௌரியம் தான். பரவாயில்ல. சௌரியம் தான். நன்றி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். மொத்தம் இன்னைக்கு எத்தனை மாடு கொண்டு வந்திருக்கீங்க? 7 5 ஃபுல்லா ஜெர்சி தான் உங்களுக்கு? ஆமா. கச்சப்பே காணலையே? கச்சப்பல இருக்காது. ஃபுல்லா ஜெர்சி தான். ஆமா. ஃபர்ஸ்ட் மாடு. இந்த மாடை பத்தி சொல்லுங்க. அது மூளை ரெண்டு இலத்தோல தான். கொம்பு இல்லாத மாடு. ஆமா. கறவை எவ்வளவு வரும்? கறவை 9 லிட்டர் இருக்கும். 9 லிட்டர். 8க்கு தப்பு வராது. சரி, ஃபைனல் எவ்வளவு கொடுக்கலாம்? 38 சொல்லுது. வந்தா குறைச்சு கொடுத்துக்கலாம். இந்த மாடு கண்ணு மாடா? இளந்தோலை. இனி 10 நாள் தான் ஆகுது. கண்ணு என்ன கண்ணு? காலகண்ணு. காலகண்ணு. கறவை எவ்வளவு இருக்கு மாட்டுல? கறவை ஒரு 11 லிட்டர் இருக்கு. 11 லிட்டர் பால் இருக்கு. ஆமா. ஃபைனல் எவ்வளவு விடலாம்? அல்லப்பா நான் 37 ரூபா சொல்லுது. வந்தா குறைச்சு விட்டுருவோம். இந்த மாடு எப்படின்னா இது இளந்தோலை தானா? ஆமா. இது கண்டி 2 மாசம் ஆச்சு. 2 மாசம். என்ன கண்ணு? காலகண்ணு. கறவை எவ்வளவு இருக்கு மாட்டுல? கறவை 9 லிட்டர் இருக்கும். செரட்டமடி மாடுனா இது? ஆமா. 9 லிட்டர். 8 தப்பு வராது. அடுத்த மாடு கைப்பால் மாடு. இது எத்தனை லிட்டர் பால் இருக்கு மாட்டுல? இது 2 வேளைக்கு ஒரு 7 லிட்டர் பால் இருக்கு. 7 லிட்டர். ஒரு 6க்கு தப்பு வராது. ஃபைனல் எவ்வளவு விடலாம்? அத வந்தா குறைச்சு விட்டுருவோம். இளஞ்சனருக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி இருந்தாலும் இருக்கலாம். லாஸ்ட் மாடு இருக்கும். கறவை இருக்கும். மாடு கொஞ்சம் உடச்சலா இருக்குண்ணே. ஆமா. மாடு உடச்சல். பால் ஒரு 9 லிட்டர் பால் இருக்கு. 9 லிட்டர் பால் இருக்கு. நம்ம எந்த வியாபாரி? நம்ம பாளையங்கோட்டை வியாபாரம். நம்பர் சொல்லுங்க பாப்போம். 95 85 03 61 02. ஓகே. அருமையான மாடு. நல்ல ஜெர்சில சூப்பரான மாடு. எத்தனை ஆயிரத்து மாடா இருக்கீங்க? 3,000 மாடு. மாடு எத்தனை மாசம் சனையா இருக்கும்? 8 மாசம் இருக்கு. 8 மாசம். கண்ணுட்டி கரெக்டா எங்களுக்கு காட்டுங்க பாப்போம். இந்த அந்த சைடு எப்பவுமே அந்த சைடு தான். அந்த சைடு தெரியாதுண்ணே. தெரியாது. காட்டுங்க பாப்போம். இருக்குண்ணே. கரெக்டா 8 மாசம் சனையா? 8 மாசம். எவ்வளவு வேலை சொன்னாவ? எவ்வளவு வேலை சொன்னாங்க மாடு?
40 ரூபா வேணும். 40,000 எவ்வளவு ஃபைனல் முடிச்சு வாங்கி இருக்கீங்க? 35 வாங்கிருக்கு. எவ்வளவு கறவை இருக்குங்க மாட்டுல? 8 லிட்டர் வரும். காட்டு மிச்சல் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். 8 லிட்டர் கன்ஃபார்மா கூட வருமா? 8 தான் வரும். 8 தான் வரும். தீவனம் கொடுக்க பொறுத்து இருக்கு. சென கரெக்டா பாத்துருக்கானே. நல்லா இருக்கு. எவ்வளவு பீஸ் வாங்கி செனப்பாக்கு? 500 ரூபா வாங்க. 500 ரூபா வாங்கிட்டு இருக்கீங்கண்ணே. 8 மாசம் சண்டைக்குள்ள வந்தா அவங்கள பார்த்து சென செக் பண்ணிக்கலாம். இங்க வாங்கலாம். ஓகே, அப்படிதான். கண்ணு மாடு. ஜெர்சி கிராஸான மாடு. காலக்கண்ணா கிடாரி கண்ணா? கிடாரி கண்ணு. கிடாரி கண்ணு மாடு. ஒரு 2 மாடா தலையத்து மாடா? தலையத்து மாடு. தலையத்து மாடுதான். பல்லு எப்படி இருக்கியா? பல்லு 2 பல்லு தான். 2 பல்லு தான். ஒரு 10 வருஷம் கலப்படாம வச்சுக்கலாம், அப்படிதானே? ஆமா. கறவை எவ்வளவு சொல்லிருக்காங்க மாட்டுல? கறவை 9 சொல்லிருக்காங்க. உங்க கணிப்பு எவ்வளவு இருக்கும்? என் கணிப்பு 7 தான் பாத்துருக்கேன். 7 தான் வரும். கண்டிப்பா 7 தான். அதுக்கு மேல வர வாய்ப்பு இல்ல, அப்படிதானே? ஆமா. அடுத்து தான் நம்ம மாடு கூடுதல் பால் கறக்கும். அடுத்து நம்ம நினைச்ச பால கறக்கலாம். எவ்வளவு விலை சொன்னாங்க ஐயா? அவன் சொன்னது 45 சொன்னான். 45 ரூபா சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் கலை எவ்வளவு கேட்டிய மதிச்சு? 40 உள்ள கொஞ்சம் விலை இருக்கான்னு. அதுக்கப்புறம் ஃபைனல் எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? கேட்கவே வேண்டாம், போயிட்டு வாங்கண்ணா. சரி, ஃபைனல் எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? இப்ப 40. 40 கரெக்டா 40 தான் முடிச்சிருக்கீங்க. 40. வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? வீட்டுல இப்போ 4 மாடு கறந்துகிட்டு இருக்கு. 4 மாடு கறக்கு. என்ன தீவனம் கொடுத்தா நல்ல கறவை இருக்குயா? உச்சி புண்ணாக்கு போட்டா ஓரளவுக்கு பால் இருக்கு. பால் இருக்கு. ஆமா. எப்படியாவது கொஞ்சம் பச்சை திங்கணும் மாடு. பச்சை என்ன குடிக்கீங்க நீங்க? பச்சை மேயுறது தான். மேய்ச்சல் தான் போகுதுண்ணே. ஆத்தாங்கிற போக்கு மேயுறது தான். மேயறது தான். சரி. மாடு லாபம் இருக்கா லாபம் இல்லையா? மாட்டை பார்த்தா தான் லாபம் இருக்கு. ஒரு லிட்டர் பால் எவ்வளவு நம்ம ஏரியால? நம்ம வீட்டுல ஆனா பால் சௌரியம் தான். 30 ரூபா தானே? 30 ரூபா தான். உங்க வயசு கண்ணுட்டி நல்ல முத்தான கண்ணுட்டி. நல்ல அழகா இருக்கானே. பல் போடாத கண்ணுட்டி தான். பல்லு போட 2 வருஷம் ஆகும். 2 வருஷம் ஆகும். 1 வருஷம் கண்ணுட்டியா? 1 வருஷத்துக்கு உள்ள கண்ணுட்டியா? 1 வருஷத்துக்கு உள்ளதான் இருக்கும். உள்ளதான் இருக்கும். 2 ஒரிஜினல் காங்கேயமா கண்ணா வரமா? காங்கேயம் தான். ஒரிஜினல் காங்கேயம். எப்படி சொல்லி என்ன யாது? வேலை 55 ரூபா சொன்னேன். 55 ரூபா சொல்றிய? 50 ரூபாய்க்கு மேல வந்தா கொடுத்துடலாம். 50 ரூபாய்க்கு மேல எது வரை கேள்வி இருக்கியா? 45,000 46,000 கேட்காங்க. சரி, இந்த கண்ணுட்டி நான் வாங்கிட்டு போறேன்னு வச்சுக்கங்களேன், எனக்கு என்னையா பிரயோஜனம் சொல்லுங்க? உனக்கு புரோஜனம்னா ஒரு வருஷத்துல 1.5 வித்துரும். 1.5 வந்துரும். ஒரு வருஷத்துல வந்துரும். ஒரு மாசம் 10,000 ஏறுங்களோ? 10,000 கண்டிப்பா ஏறும். வளர்க்கணும். ஜம்முன்னு வளர்க்கணும். என்ன இற கொடுக்கணும் ஐயா? என்ன நேரம் இல்ல, பருத்தி விதை, புண்ணாக்கு தவிடு, தவிடு புண்ணாக்கு போட்டு தண்ணி வச்சாலே மாடாயிரும். எத்தனை வயசுல நம்ம பழக்கணும் ஐயா? என்ன எத்தனை மாசம் ஆகும்? இன்னும் ஒரு 6 மாசத்துல மாடு கலப்ப வைக்கலாம். ஒண்ணும் செய்யாது. ஜம்முன்னு வளர்ந்துரும், அப்படிதானே? ஓகே. மராட்டிக்கா உழவுக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும். நம்ம எந்த வியாபாரி? எனக்கு பக்கத்து ஒரு சிறியந்தூர் வியாபாரி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நல்ல 2 காங்கேயம். 2 பல்லு தான் இருக்கு உங்களுக்கு. பல் போடல. பல்லே போடல. எத்தனை வருஷம் கண்ணுட்டியா இருக்குது இது? அது தெரியல. ஆனா பல்லே போடல. செக் பண்ணி வாங்கிட்டியா? என்னெல்லாம் பழக்கிருக்காவலாம்? உழவு அடிச்சிருக்கா. மரம் அடிக்கல. இனிமே தான் நம்ம தான் பழக்கணும், அப்படிதானே? சரி, எப்படி சொன்னா விலை 70 ரூபா சொன்னாவ. சேர்த்து 2 சேர்த்து எவ்வளவு நீங்க கேட்டிய? ஃபர்ஸ்ட் கேள்வி 60 கேட்டேன். 60 கேட்டிய? 66க்கு முடிஞ்சிருக்கு. 66 முடிஞ்சிருக்கு. எத்தனை வருஷம் இந்த காலை வச்சுக்கலாம்? நம்ம 10 வருஷம் வச்சுக்கலாம். 10 வருஷம் கவலைப்படாம வச்சுக்கலாம். பணமா எப்படி இருக்கு? பணம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எது ரைட் எது லெஃப்ட்? ரைட்டு. இது லெஃப்ட், இது ரைட்டு. சரி. ஓகே. நல்ல மாடு குணம் எல்லாம் நல்லா இருக்கு. மரம்பு எப்படி காலை வாங்க நினைச்சு வந்தீங்க? இதே மாடெல்லாம் வாங்கினேன். அதே மாதிரி எத்தனை ஜோடி பாத்திய? இதான் ஃபர்ஸ்ட் தான். வேற எதுவும் பார்க்கவே இல்ல. இத பார்த்தோன்னே முடிச்சாச்சு. நல்ல மன திருப்தி தான் வாங்கிருக்கீங்க. சரிங்க. மரம் அடிக்கலாம் எப்படி பழக்கணும் அந்த காலையை? அது நம்ம இந்த உழவு அடிச்சிட்டு இருக்கோம்ல, அதே பாணி போயிடும். பழக்கம் இருக்கு. நம்ம பிரச்சனை இல்ல. ஏன்னா கலையும் ஓடும் அப்படிலாம். அது ஓடினா நம்ம 5 ஆளையில திருத்திக்கிட்டே பழக்கலாம். கையில என்ன இற குடுப்பீங்க? இது வந்து தட்டை, சோளநாத்து, வைக்கல், புல்லு. பருத்தி கொட்டெல்லாம் கொடுக்கணும். பருத்தி கொட்டை போடலாம். ஆமா, பருத்தி கொட்டையும் போடலாம். போட்டா நல்லது. தவிடு இருக்கு. எல்லாம் போடுவோம். சூப்பர் எருமை, அப்படிதானே? ஃபுல்லா நாட்டு எருமை. சுத்த நாடு இல்லாம, அப்படிதானே? எல்லாமே காலதான். எள்ளு கிடாரி எதுவுமே கிடையாது. காலதான். கிடாரி வாங்கி கொடுக்கலாமா? வாங்கி கொடுக்கலாம். நம்ம எந்த ஊர்? மதுரை. ஓகேண்ணா. எப்படின்னா சொல்லுதியா? ஒரு கண்ணுட்டி எவ்வளவு சொல்லுதியா? ஒரு கண்ணுக்குட்டி 11 சொல்றோம். 11 சொல்லுது. எவ்வளவு ஃபைனல் விடலானே? ஃபைனலா ஒரு 8 ரூபா கொடுத்துறோம். 8 ரூபா கொடுத்துடலாம். சரி, ஓகே. எவ்வளவு வரை கேள்வி இருக்குண்ணே? 7 ரூபா 7,000 ரூபா 7,500 ரூபா தான் கேட்காங்க. 8 ரூபா ஃபைனலா கன்ஃபார்ம் கொடுக்கலாம். எந்த ஊர்னாலும் கொடுக்கலாம், அப்படிதானே? உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க பாப்போம். 63 80 160 524. மறுபடியும் சொல்லுங்க பாப்போம். 63 80 160 524. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஒரு காலை நல்ல நாட்டு காலை, அப்படிதானே? பல்லு எப்படி என்ன ஆகுதுனே? பல்லு இப்பதான் முளைக்கு. ரேஸ் போன காலையா? இல்ல ரேஸ் போல விரட்டி
சவாரி பண்ணிருக்கு அப்படிதான். உழவு மரம் எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம். அடிக்கல அப்படிதானே? அப்படியே வச்சிருக்கீங்க. சரி 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 சரி. எப்படி சொல்லுது என்ன அதுனே? 40 ரூபா 33 ரூபாய். எவ்வளோனா ஃபைனல விடலாம்னே? ஒரு 32 கொடுத்துடலாம். இது ரைட் வருமா லெஃப்ட் வருமாண்ணே? ரைட் லெஃப்ட் ரைட் சைடு நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிதானே? ஆனா தட்டு வண்டி இந்த மாதிரிலாம் போட்டிருக்கீங்க. சரி சரி. வரும்போது எவ்வளவு எதிர்பார்த்து கொண்டு வந்து எவ்வளவு கொடுக்கலாம்? 35 ரூபாய்க்கு மேல கொடுக்கலாம்னு பார்த்தோம். ஆனா ஒன்னும் கேட்க ஆளே இல்லைண்ணே. கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க பாப்போம். என்ன 90 95 ஓகே 75 50 31 35 75. ஓகேண்ணே. ஓகே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பால் நிறமான மாடு அப்படிதானே? ஆமா. ஜெர்சில வந்து பால் நிறமான மாடு எத்தனாயிரத்து மாடா இருக்கியா? 3000 மாடா இருக்கும். கறவை எவ்வளவு இருக்கு மாட்டுல? 40 லிட்டர் இருக்கும். 40 லிட்டரு. 4 லிட்டர் இருக்கும் அப்படிதான். 7க்கு தப்பு வராது. எப்படி விலை சொல்லுதீங்க? என்ன அது? 35 ரூபா. 35 ரூபா சொல்லு. எவ்வளவு ஃபைனலா விடுவீங்க? ஒரு 34 ரூபா வந்தா. 34 ரூபா. எந்த வியாபாரி நீங்க? ஆலங்குளம் வியாபாரி. சந்தை எப்படி இந்த வாரம்? மாடு கூட ரேட் பரவாயில்லையா? பரவாயில்ல. சரி ஓகே. நன்றி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கையா. நல்ல சூப்பரான மாடு. கண்ணு மாடு தானா? ஆமாய்யா, கண்ணார மாடு. கண்ணு மாடுதான். ஆமாய்யா. ஒரு கால கண்ணோட மாடு நிக்கு. மாடு ஒரு 3000 இருக்குமா? ஆமா 3000 மாடு. செங்கல்பட்டு மாடா? ஆமாய்யா. கறவை எவ்வளவு இருக்கு மாட்டுல? கறவை 10 லிட்டர் இருக்குயா. 10 லிட்டர் இருக்கு. எப்படி சொல்லுது விலை? 50,000 சொல்லுவாங்கய்யா. 50,000. எவ்வளவு ஃபைனலா விடலாம்யா? 40 ரூபா விட்டு வேண்டியா. 40 ரூபா கொடுத்து வேண்டியதான். ஆமாய்யா. நீங்க மாடு கொடுக்க வைக்க வாங்கி கொடுப்பியா? வாங்கி கொடுக்கய்யா. நம்ம எந்த ஊருயா? வல்லநாடு. சரி ஓகே. நன்றி. சந்தை எப்படி இந்த வாரம்? சந்தை கடுவலையா. எத்தனை மணிக்கு சந்தை ஸ்டார்ட் ஆகும்? எத்தனை மணிக்கு முடியும்? 4:30 ஸ்டார்ட் ஆகும். எத்தனை மணிக்கு முடியுங்க? 9 மணி 10 மணி முடிஞ்சிருக்கு. ஓகே நன்றி. என்னோட சூப்பர் மாடு. நல்ல மாடு. நல்ல அருமையான மாடு பாத்தீங்கன்னா நம்ம ஏரியால அது கொஞ்சம் உடசலான மாடு. கறவைன்னு பாத்தீங்கன்னா 3 ஒரு 6 லிட்டர் பால் தப்பு வராதுன்னு சொல்றாங்க. கண்ணுட்டிக்காண்டி தான் அந்த மாடை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அண்ணன் நான் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம வீடியோ எடுக்கணுங்கிறக்காண்டி வீடியோ எடுக்கும். 6 லிட்டர் பால் தப்பு வராது. 31 முடிச்சு இந்த மாடு வாங்கிட்டு போறாங்க. எருமை மாடு வாங்கி கட்டியிருக்காங்க. சரிங்களா? பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. எவ்வளவு ஹைட்டு, என்ன வெயிட் இருக்கு பாருங்க. கைப்பால் மாடுன்னு நினைக்கிறேன். இளஞ்சனையா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மாடுனா மாடு சம மாடு. நல்ல எருமையில வந்து ஹை குவாலிட்டியான மாடு குணம் எல்லாமே நல்லா இருக்கு. சாதுவாதான் இருக்குங்க. எருமை மாடு வளர்த்தா அதிகமான லாபம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நிறைய நண்பர்கள் அது விரும்ப மாட்டேங்காங்க. என்ன காரணம் அப்படின்னு தெரியல. ஆனா சூப்பரான எருமை. நம்ம கிட்ட போறோம் வைக்கும் ஒண்ணுமே செய்யல. ஆனா பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. என்ன ஹைட்டு, என்ன வெயிட்டா இருக்கு பாருங்க. அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க சந்தைன்னு பார்த்தீங்கன்னா மேலப்பாளையம் மாட்டு சந்தை. இந்த மேலப்பாளையம் மாட்டு சந்தை என்னைக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் திங்கக்கிழமை அதிகாலையில் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 4:30-5 மணிக்கு இந்த சந்தை கூடிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சந்தை கரெக்டாக ஒரு 8:30 to 9 மணிக்கு இந்த சந்தை முடியுது. இந்த சந்தைன்னு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் சந்தை. லோ பட்ஜெட்னா நீங்கள் வந்து 20,000 மினிமம் ஒரு 60,000 வரைக்கும் இந்த சந்தையில் நீங்கள் மாடுகள், கண்ணு மாடு, இளஞ்சன மாடு, கைப்பால் மாடுகள் வாங்கலாம். அதே போல் வளர்ப்பு கன்றுகள் அதிகமாக வருது. வளர்ப்பு கன்றுகளும் வாங்கலாம். பெரிய காளை வாங்க நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய காளை வாங்கலாம். சரிங்களா? இந்த சந்தை கரெக்டாக லொக்கேஷன் எங்கன்னா அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட் வந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலப்பாளையம் வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலப்பாளையம் ரவுண்டான்லேருந்து பக்கத்தில் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த சந்தை அமைஞ்சிருக்கு. இந்த வாரம் எருமை மாடுகள் அதிகமாக வந்திருக்கு. கண்ணு மாடு வந்திருக்கு, கண்ணுக்குட்டி வந்திருக்கு. சரிங்களா? அதிகமான எருமை மாடு வந்திருக்கு. அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.